ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்எம்சி கம்பெனியான டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டிங் சர்வீஸ்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு தகவலும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா 26 கேண்டிடேட்டுக்காக ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th அக்டோபரோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான இன்டேட் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் நடக்கும் டியூரேஷன்ஸ். ஓகேங்களா, இதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்பல், நியூமெரிக்கல், லாஜிக்கல் ரீசனிங், இந்த 3 பார்ட்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்கியூடி பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, இந்த டிசிஎஸ் ஓரியன்டா என்கியூடி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நான் ஒன் பை ஒன்னாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இப்போ வாங்க எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 2020-26 கேண்டிடேட் இருக்காங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற எதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டலுங்கிற சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது 2 மேண்டரி டாக்குமெண்ட்டும் தேவைப்படுது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை ஃபார் டிரைவும் கொடுத்தும் போய்க்கலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஓ செக்டாரும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்ங்கிற கேட்டகரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சென்டருக்கு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th கிராஜுவேட் மார்க் ஷீட், செமஸ்டர் மார்க் ஷீட் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டிசிஎஸ்லேருந்து வரக்கான அத்தனை மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இருந்தால் வெளியிடுப்பாரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் அப்படின்னா யாகூவில் அப்படிலாம் ஹாட்மெயிலில் இந்த 3லேருந்து தான் உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வரக்கான ஆஃபரை கொஞ்சம் வரக்கான மெயில் ஐடி ப்ராப்பராக பாருங்கள். ஓகேங்களா, இதில் யாரோ உங்களுக்கு பே பண்ணி ஆஃபர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் கம்பெனிலேருந்து சொன்னாங்கன்னா அது வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்டர் ஆர் ஏஜென்சியோ இல்லை கன்சல்டன்சி மூலயமாவோ உங்களுக்கு பியாண்ட் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே டிசிஎஸ்லேயே போட்டிருக்காங்க. இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் டீமுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக அந்த சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்சஸும் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. பார்ட் டைமாகவும் கரஸ்பாண்டிங் கோர்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நேஷ்னல் லெவல் இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எலிஜிபிள் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான். ஓகேங்களா, அதே மாதிரி கரியர் கிராப் எஜுகேஷன் பேஸ்டாக இருக்கிறவங்களும் தாராளமாக உங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சு சப்மிட் பண்ணிட்டு நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஃபார் த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டிசிஎஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணும் போது தான் எங்களுக்கு வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாகவும் பாருங்கள். ஓகேங்களா,
தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே.